கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். Now you are the body of Christ and members individually. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். இப்ப நம்ம மாற்றி சொல்லலாமா? நாங்களே, எல்லாரும் சேர்ந்து சொல்றோம். நாங்களே கிறிஸ்துவின் சரீரம், தனித்தனியே அவயவங்கள். எல்லாம் சேர்ந்து மறுபடியும் சொல்லுங்க. நாங்களே கிறிஸ்துவின் சரீரம், தனித்தனியே அவயவங்கள். அல்லேலூயா. நீங்களே கிறிஸ்துவின் சரீரம். இந்த மாசம் கிறிஸ்துவின் சரீரம் என்பது என்ன? கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்முடைய பங்கு என்ன? கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் யாராக இருக்கிறோம்? இதை விளங்கிக் கொள்ள, இதை அனுபவமாக்க, கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒருவருக்கொருவர் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் சரீரம், இட்ஸ் a body of Christ. இன்னொரு வார்த்தையில் சொன்னா சபை. சொல்லுங்களேன், சபை. கை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சபைனா என்ன? சபை தான் கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை. இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் என்னுடைய பங்கு என்ன? நான் யாரா இருக்கிறேன்? நான் யாரா இருக்கணும்? என் பொறுப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. இதே வார்த்தையை பாருங்க, ரோமர் 12வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 5வது வசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அதே வார்த்தையை பல நிருபங்களிலே பவுல் அதை கையாண்டு இருக்கிறான். அங்க சொல்றாரு பாருங்க, ரோமர் 12:5 அநேகராகிய நாம். எப்படி சேர்ந்து சொல்லுங்களேன், வசனத்தை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். பக்கத்தில் ஒருத்தர் முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தர் முகத்தை பார்த்து சொல்லுங்க. நம்மளாம் ஒரே சரீரம், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயவங்களாக இருக்கிறோம். சொல்லுங்க, அவயவங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் வரும் நாட்களில் அதிகமாக தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அப்படின்னா என்ன? யாரு இந்த சரீரமாகிய சபைக்குள்ளே இருக்கிறோம்? அதை கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ளணும். என் கூட சேர்ந்து நீ கொஞ்சம் கவனிங்க. என்ன, இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்குள், சொல்லுங்க எல்லாரும், கிறிஸ்துவுக்குள். நல்லா சொல்லுங்களேன், கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து செத்து போனவங்க இப்போ கிறிஸ்துவுக்குள், சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து பரலோகம் சேர போகிறவர்கள். நீங்க எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? இப்போ நான் சொல்லுங்க, இப்போ கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பரலோகம் போக நான் ஆயத்தமா இருக்கிறேன். சொல்றவங்க நல்லா உண்மையா சொல்றவங்க நல்லா கை தூக்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே வாழ்ந்து மரித்தவர்கள் இப்போ கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து பரலோகம் சேர போகிறவர்கள் இனி, சொல்லுங்க எல்லாரும், இனி கிறிஸ்துவுக்குள்ளாக மாறி அவரில் நிலைத்திருந்து பரலோகம் சேர போகிறவர்களும் மொத்தத்திலே சேர்ந்ததுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஆமென். சொல்லுங்களேன். சுருக்கமா சொல்லணும்னா, முன்னாடி வாழ்ந்தவங்க, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, இனி வாழ போறவங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? முக்கியமான கிறிஸ்துவுக்குள். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் முன்னாடி வாழ்ந்தவங்க, கிறிஸ்துவுக்குள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, கிறிஸ்துவுக்குள் இனி வாழ போறவங்க, இவங்க எல்லாரும் மொத்தத்தில் சேர்ந்ததுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. பக்கத்தில் ஒருத்தர் முகத்தை பார்த்து, நீங்க காலில் ரொம்ப அழகா இருக்கிறீங்க, சொல்லுங்க, ரெண்டு வார்த்தை, ரொம்ப அழகா இருக்கிறீங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன செய்யுங்க? கொஞ்சம் நம்ம நல்ல என்ன செய்வோம், அதை
அதை நல்லா கவனிப்போம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், இந்த நிருபத்தில் இந்த ஒன்று கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க. இந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள், நான் முதல்ல சொல்லிட்டேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஒருவர் கூட என்னை பார்த்து கை தூக்குவாங்க, எல்லாரும் சேர்ந்து கை தூக்குவோம், கைகளை உயர்த்தி. கிறிஸ்துவுக்குள், எப்படி சேர்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், சொல்லுங்க, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஆகும்படி, சொல்லுங்க, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். 3வது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிறவர்கள். யார் இவங்க? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அல்லேலூயா. ஒன்னொன்னா நான் உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுத்தே வரேன், நீங்க நல்லா கவனிக்கணும். இங்க பார்க்கிறோம், 1 பரிசுத்தவான்கள் ஆகும்படி, 2 பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள், 3 அவருடைய நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற எல்லாரும். யார் இவங்கெல்லாம்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அங்கத்துவம் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஒரு முறை கை தட்டி கர்த்தருக்கு மகிமை கொடுக்க பார்க்கலாம். அல்ல, கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில சொன்னா சுருக்கமா, நம்ம அப்பப்போ கூடுற பார்த்தீங்களா, 2 பேர் 3 பேர் கூடி நம்ம ஜெபம் பண்றோம் பார்த்தீங்களா, அது என்னது? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. வீட்டில் குடும்பமா நம்ம ஜெபம் பண்றோம் பார்த்தீங்களா, அது என்ன பேரு? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சொல்லுங்களேன், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. நம்ம ஊர்ல கூடுறோமே, ஊரா கூடுறோம் பார்த்தீங்களா, அது என்னது? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. 4வது, உலகம், அகில உலகத்திலும் கூடுறோம் பார்த்தீங்களா, சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறோம் பார்த்தீங்களா, அது என்னது? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. மறுபடியும் கை உயர்த்தி சொல்லுங்களேன். கூடுகிற இடம், சொல்லுங்க, கூடுகிற இடம். வீடு, சொல்லுங்க, வீடு. ஊர், உலகம். ஆண்டவர் பிள்ளைங்க எங்கெல்லாம் கூடுறாங்களோ அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. கை தட்டி தோற்றப்படுத்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இன்னொரு விளக்கத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின பவுல் எழுதின நிருபம் 2வது அதிகாரம், பக்கம் 265வது பக்கம். எபேசியர் 2வது அதிகாரம் 19லிருந்து 22 வரைக்கும் சேர்த்து படிக்க போறோம். எல்லாரும் பைபிளை கவனிக்கணும். படிக்காதவங்களும் நான் சொல்றதை, மெதுவாக சொல்றதை நீங்க கூட சேர்ந்து சொல்லணும். ஆமென். எபேசியர் 2:19லிருந்து 22 சேர்ந்து படிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எல்லாரும் ஒரு கை வைத்து மறுபடியும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எல்லாம் பாருங்க, இந்த எபேசிய விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுறாரு, நீங்க இனி யார் இல்லை? அந்நியர் இல்லை, பரதேசிகள் இல்லை. ஐயா, நீங்க தான் சொல்லுங்களேன், நாங்க இனி சொல்லுங்களேன், நாங்க இனி அந்நியர் அல்ல, பரதேசிகள் அல்ல. நம்மளாம் யாரு? முதல்ல சொல்லுங்க, நம்மளாம் யாரு? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சொல்லுங்க, கிறிஸ்துவின் சரீரம். இங்கே பல வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. நம்மெல்லாம் யாரா? பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார். எல்லாரையும் கூட கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே அமெரிக்காக்காரனா இருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கணுமே. இங்க பாண்டிச்சேரியில் உட்கார்ந்து இருக்கலாம். நம்ம எல்லாம் யாரு? ஒரே
எருசலேம் நகரம். அல்லேலூயா. ராஜாவின் நகரம். நம்ம எல்லாருக்கும் சொந்தம். நிறத்துல மாறி இருக்கலாம், உருவத்துல மாறி இருக்கலாம், பேச்சில மாறி இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாரும் யாரு? பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தா. சொல்லுங்க ஒரே. அடுத்த வார்த்தை கூட சொல்லுங்க, தேவனுடைய வீட்டா. சொல்லுங்க தேவனுடைய. ஐயோ சொல்லுங்களேன், நீ யாருங்க? எந்த உங்க சொந்த யாருங்க? அவரு அவரு. அதை விட பெரிய விஷயம், நான் தேவனுடைய வீட்டா. சொல்லுங்க தேவனுடைய வீட்டா. அதுல இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, மாளிகை. நல்லா சொல்லுங்களேன், நல்ல நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் யாரு? கிறிஸ்துவின் சரீரத்துல நான் மாளிகையா இருக்கிறேன். சொல்லுங்க மாளிகை. சொல்லுங்க பரிசுத்த ஆலயம். நல்லா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆலயம். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய வாசஸ்தலம். நல்லா நெஞ்சில கை வச்சு மறுபடியும் சொல்லுங்க, தேவனுடைய வாசஸ்தலம். யாருங்க நீங்க? உங்க கோத்திரத்தை பத்தி சொல்லுங்களேன், உங்க குலத்தை பத்தி சொல்லுங்களேன். இதெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியாது. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், நான் தேவனுடைய ஒரே நகரம் தான். என்ன ஒரு மாதிரி பாருங்க, நீங்க அப்படித்தானே வந்திருக்கிறீங்க, நானும் நீங்களும் அப்படித்தானே வந்திருக்கிறோம். நல்லா கை வச்சு சொல்லுங்களேன், ஒரே நகரம் தான், தேவனுடைய வீட்டா, மாளிகை, பரிசுத்த ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலம். மறுபடியும் பக்கத்தில் ஒருத்தர் பக்கத்தை பார்த்து இந்த 5 வார்த்தை சொல்லுங்க பக்கத்தில். நம்மளாம் யாரு? சொல்லுங்க ஒரே நகரம் தான், தேவனுடைய வீட்டா, மாளிகை, பரிசுத்த ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலம். ஐயோ இவ்வளவுதானா? நல்லா கை வைத்து சத்தமா சொல்லுங்களேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஒரே நகரத்தார், பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டா, மாளிகை, பரிசுத்த ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலம். அல்லேலூயா. அப்படி ஒரு கை தட்டி தோத்திரப்படும். ஐடென்டிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க சொல்லாதீங்க. ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம எல்லாரையும் இணைச்சிருக்கிறார். நமக்குரிய ஒரு அடையாளம் இருக்கிறது. மறுபடியும் கை வைத்து சொல்லுங்க, ஒரே நகரத்தா, தேவனுடைய வீட்டா, மாளிகை, பரிசுத்த ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு 2 விஷயத்துல சொல்லி சரியான நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16, 17 வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்க. அந்த வசனத்தை நல்லா கவனிக்க போறோம். சரி சொல்லுங்க எல்லாரும், கிறிஸ்துவின் சரி. பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, கிறிஸ்துவின். கொரோனாலாம் ஒட்டிக்காது, பக்கத்தில் பார்த்து தொட்டு சொல்லுங்க, கிறிஸ்துவின் சரீரம். சொல்லுங்க கிறிஸ்துவின் சரீரம். நீங்க பயந்தீங்கன்னா மாஸ்க் போட்டுங்க. தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்காக நான் பயப்படுறவங்களாம் மாஸ்க் போடுறோம்னு சொல்லலை, நம்முடைய சட்டத்தினுடைய ஒழுங்கு. கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க கிறிஸ்துவின் சரீரம். 16, 17, 1 கொரிந்தியர் 10, 16, 17 நம்ம எல்லாம் சேர்ந்து மறுபடியும் படிக்கலாமா? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின், கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அந்த ஒரே அப்பத்தை சொல்லுங்க, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியா அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பந்தி. ஆமாவா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? பார்க்குறீங்களா? எல்லாரும் பாருங்க, முன்னாடி பாருங்க. இது கர்த்தருடைய பந்தி. இதை ஒரு பிரெட்டை தான் அடிச்சிருக்கிறோம், பீஸாக கட் பண்ணியிருக்கிறோம். ஒரே அப்பம். சொல்லுங்க எல்லாரும், ஒரே. அதே மாதிரி இந்த ரசம், அது என்னது? ஒரே ஒரே சொல்லுங்க, பச்சை வசனத்தை சொல்லுங்களேன், ஒரே சரீரம் என்பதை காமிக்கிறது. அது டிஃப்ரெண்டா திராட்சை பழங்களை வாங்கி நம்ம 2 பழத்தையும் வாங்கி அதை பிசைஞ்சி அதை நல்லா ஊற வச்சு அதுல இருந்து சாரை பிழிஞ்சி அப்படித்தான் ஆயத்தம் பண்ணி செய்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரெட் துண்டு இருக்குது, அது பல பிரெட் இல்லை, ஒரே பிரெட் தான். அந்த ஒரே பிரெட் தான். இயேசுநாதர் அங்கே மேல்விட்டதை இல்லை. அவர் அந்த அப்பத்தை பிட்டும் போது அப்பத்தை பிட்டு அவங்க கையில கொடுத்து நீங்கள் வாங்கி
சொல்லி இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஒரே அப்பம். சொல்லுங்க எல்லாரும், ஒரே அப்பம். சொல்லுங்க, ஒரே சரீரம். சொல்லுங்க, ஒரே அப்பம், ஒரே சரீரம். சத்தமா தான் சொல்லுங்களேன், ஒரே அப்பம், ஒரே. சத்தமா சொல்லுங்களேன், மைக்கெல்லாம், ஒரே அப்பம், ஒரே சரீரம். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான வார்த்தை, the cup of blessing. ஆசீர்வாதத்தின் பாத்திரம். சொல்லுங்க எல்லாரும், ஆசீர்வாதத்தின். யூஸ் பண்றமே, இது கர்த்தருடைய பந்தியில் பயன்படுத்துகிற பாத்திரம். அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இது சாபத்தின் பாத்திரம் அல்ல, இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். சாபத்திலிருந்து நம்மை மீட்டு வந்து ஆண்டவர் அவருடைய சரீரத்தில் இணைத்திருக்கிறார். ஆனால் இதுக்கு பேர் ஆசீர்வாதத்தின். குடிக்கிறீங்களே கப்புல, அந்த கப்பு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். சொல்லுங்க எல்லாரும், ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அது கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஐக்கியம். நாம் பிற்கிற அப்பம் அது கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியம். அந்த ஒரே அப்பத்தில் எல்லாரும் சொல்லுங்களேன், ஒரே அப்பம். நம்ம எல்லாரும் பங்கு பெறுகிறபடியா அநேகரான ஒரே அப்பம் ஒரே சரீரமாயிருக்கிறோம். சொல்லுங்களேன், அநேகரான. சொல்லுங்களேன், அநேகரான. வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம், ஆனா நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரே அப்பம் ஒரே சரீரம். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும் போது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்கிற உணர்வு நமக்கு வேணும். சாபத்திலிருந்து வந்திருக்கலாம், பாவத்திலிருந்து வந்திருக்கலாம், ஏதோ ரோகத்திலிருந்து வந்திருக்கலாம். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பின்னாடி இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் நமக்கு பங்கு. சொல்லுங்க, ஒரே அப்பம் ஒரே சரீரம். எல்லாம் சொல்லுங்களேன், ஒரே அப்பம் ஒரே சரீரம். ஆமென் சொல்லுங்களேன். இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, இது ரொம்ப பயங்கரமாய் போச்சு. 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாயிருக்க கூடாதே. இந்த சபையில் இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த கர்த்தருடைய பாத்திரத்திலும் பங்கு பெறுவாங்க. சொல்லுங்க, பேய்களுடைய பாத்திரம் இருக்கிற கோயிலுக்கு போவாங்க, அங்க குடும்பத்தையே சாப்பிடுவாங்க. அதனாலதான் இவளை பார்த்து பவுல் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய பாத்திரம் பேய்களுடைய பாத்திரம் ரெண்டிலையும் சேரக்கூடாது, ஒண்ணுல தான் இருக்கணும். The cup of the law, the cup of the devil. பேய் பாத்திரம் இருக்குதுங்க. பேய் பாத்திரத்தை கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கு பெறுகிறவர்கள் பேயுடைய பாத்திரத்தை பங்கு பெறக்கூடாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை எச்சரிக்கிறார். The cup of the Lord, the cup of the devil. கர்த்தருடைய பாத்திரம் பேய்களுடைய பாத்திரம். கை வைத்து கர்த்தரை தோற்றப்படுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய பாத்திரம். சொல்லுங்களேன், கர்த்தருடைய பாத்திரம். இது என்னது? இது என்னது? இது கர்த்தருடைய பாத்திரம். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் பாத்திரம். கர்த்தருடைய ஒவ்வொரு பேரும் நீங்க சொல்லணும், பயப்பட்டீங்க நல்லா அதை புரிஞ்சுக்கணுங்க. கர்த்தருடைய பாத்திரம், ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த கர்த்தருடைய பந்தி நம்ம எல்லாம் அநேகராக இருந்தாலும் ஒரே அப்பம் ஒரே சரீரம். சொல்லுங்களேன், ஒரே அப்பம் ஒரே சரீரம். கையை அசைத்தாண்டு ஒரு பைபிள் படித்து பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நம்ம இன்னைக்கு என்னங்க டாபிக் பார்க்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். சொல்லுங்களேன், அல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் 21வது பக்கத்திலே 11ஆவது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவா? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ராப்போஜனம். சொல்லுங்க எல்லாரும். இதுக்கு நல்ல பேர் சொல்லுவாங்க. சிஎஸ்ஐல பாரம்பரிய சபையில சொல்லுவாங்க ராப்போஜனம். நம்ம என்ன சொல்றோம்? அப்போ ரசம். சொல்லாதீங்க. சொல்லுங்க, இது என்ன பேரு? கர்த்தருடைய ராப்போஜனம். ராத்திரி நேரத்தில் அந்த பந்தியை ஆசரித்ததுனால இன்னொரு பேரு கர்த்தருடைய ராப்போஜனம். சத்தமா சொல்லுங்களேன், ராப்போஜனம். அல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த பந்தி, இந்த ராப்போஜனம் என்பது நான் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துற பாருங்க.
கடந்த காலத்துல அது என்னென்ன இருக்குது, நிகழ்காலத்துல இந்த கர்த்தருடைய பந்திங்கிறது ராப்போஜனம் நிகழ்காலத்துல என்னவா இருக்குது, எதிர்காலத்துல என்னவா இருக்குது, நம்ம எல்லாரும் அதை கவனிக்க போகிறோம். பின்னாடி அந்த வசனத்தை 11வது அதிகாரம் 24 25 நம்ம சேர்ந்து படிக்க போறோம். சத்தமா படிக்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி. எல்லாரும் விழிப்பா இருக்கிறீங்களா? நல்ல நிமிடம் உட்காருங்களேன். ரொம்ப முக்கியமாக பேசிட்டு இருக்கிறேங்க. நீங்க தூங்கிட்டீங்கன்னா நாளைக்கு ஆண்டவர் கணக்கு சொல்லுங்க. நல்ல சின்சியராக உட்காந்துருக்கோம். ஆமே. அங்க இந்த 2 வார்த்தையில் இருக்குது. ஒரே ஒரு குறிப்பான வார்த்தை 2 வசனத்தில் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி. கடந்த கால உண்மை என்னன்னா, ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது. அதை நினைவு கூறுவதுதான் இந்த கர்த்தருடைய பந்தி. இது ரொம்ப முக்கியம். நான் பந்தி நடத்தும் போது நம்ம வேகமாக சொல்லிடுறேன். இன்னைக்கு இதை டாபிக்கா இருக்கிறதுனால நம்ம நல்லா கவனிக்கணும். கடந்த காலத்துல ஆண்டவர் நமக்காக அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது, நமக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய சரீரத்துக்கு அடையாளமான அப்பத்தை நாம் புசிக்கும் போது அவரை நினைவு கூறுகிறோம். என்ன நினைவு கூறுகிறோம்? எனக்காக அப்பா அடிக்கப்பட்டாரு, அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டுச்சு. தெரியுமா உங்களுக்கு? அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வாரில் அடிப்பாங்களாம். முதல்ல அடிக்கும் போது, ஒவ்வொரு வாரிலையும் அடிக்கும் போது அந்த வாரில் 5 காப்பு இருக்கும். அந்த காப்பு மாதிரி அந்த காப்பு நிச்சயமா அடிக்கும் போது உள்ள போய் அந்த சரீரத்தை பிச்சுட்டு வரும். ஒவ்வொரு அடிக்கும் 5 முறை அவருடைய சரீரம், அவருடைய முதுகு காயப்பட்டது. 39 அடி, ஒரு முறை 39 அடின்னு சொல்றாங்க. 39 அடியிலும் 5 இடத்துல அவருடைய முதுகுல காயம் ஏற்பட்டது. அல்லேலூயா. சொல்லி தம்பி நைட் வந்த தூரத்துல வந்த அவர் நெருதான் சொன்னேன், ஆண்டவர் உனக்காக எனக்காக காயப்பட்டிருக்கிறார், உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்பு கொரோனா தான் பயப்படாது. டெஸ்ட் எடுக்க வந்தாலும் சொன்னாலும் டெஸ்ட் நெகட்டிவ் ரிசல்ட் நானே இப்போ சொல்றேன் போன்னு சொல்லி பயப்படாதுன்னு சொல்லிடுறேன். அவங்க சொல்லுவேன், நல்லா சொல்லுவேன், சத்தமாக சொல்லுவேன். கடந்த காலத்தின் முக்கியத்துவம் என்ன? அவருடைய மரணத்தை, அவருடைய பாடுகளை, அவருடைய ரத்தம் சிந்துதலை நினைவு கூறுவது. சொல்ல நினைவு கூறுவது. எதை நினைவு கூறுறோம்? எதை நினைவு கூறுறோம்? போன மாசம் எப்படி அதை நினைவு கூறல. எதை நினைவு கூறுறோம்? இயேசு எனக்காக பாடுபட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிகழ்காலத்தில் நம்ம எதை முக்கியப்படுத்துறோம்? இந்த கர்த்தருடைய பந்தி நிகழ்காலத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கவனிப்பீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், ஐக்கியம். யாரோட ஐக்கியம்? இந்த பந்தியில பங்கு பெறவங்க யாரோட முதல்ல ஐக்கியம் வச்சுக்கணும்? ஆண்டவர் துக்கப்பட்டு கூடாது. ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிட்டா, கெட்டதை செஞ்சிட்டா, ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோட உங்களோட நான் வைக்கிற ஐக்கியத்துக்கு அடையாளம் இந்த பந்தி. 1 2 மற்ற விசுவாசிகளோட வைக்கிற ஐக்கியம். உடனே பறந்து ஓடி போய் பக்கத்தில் யாரும் உட்கார்ந்தா என்ன எப்படி இருக்கிறாங்க, எதை பத்தி உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஐக்கியங்க, இது ஐக்கியம். கர்த்தரோட வைத்திருக்கிற ஐக்கியம், விசுவாசிகளோட சக விசுவாசிகளோட வைக்கிற ஐக்கியம். 2 பேரையாவது பார்த்து தோத்திரம் பண்ணி நல்லா இருக்கலாம் கேட்கறதுக்கு என்ன வழி இருக்கு? இது நிகழ்கால முக்கியத்துவம். ஐக்கியம் சொல்லுங்க, ஐக்கியம். கர்த்தரோட சரி இருக்கிறீங்களா? ஆண்டவரோட சரியா ஐக்கியம் இருக்குதா? மற்ற விசுவாசிகளோட ஐக்கியம் இருக்குதா? முகத்தை திருப்பி போகக்கூடாது. மற்ற விசுவாசிகளோட ஐக்கியமா இருக்கணும். இந்த பந்தியை பங்கு பெற்று மற்றவங்களோட ஐக்கியம் இல்லாத சண்டை போட்டு அல்லது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா இந்த பந்தி உங்களுக்கு சாபமா மாறிடும். அன்போட சொல்றது பந்தி நிகழ்கால முக்கியம். ஐக்கியம் சொல்லுங்க, ஐக்கியம். சத்தமா சொல்லுங்க. யாரோட ஐக்கியம்? கர்த்தரோட ஐக்கியம், சக விசுவாசிகளோட ஐக்கியம், மற்ற சபைகளுக்குள்ள இருக்கிற விசுவாசிகளோட ஐக்கியம். யாரோட குறைச்சி போவாதீங்க. என் சபை பெருசு, என் சபையில் கரையை போட்டோம் இல்ல, என் சபை இப்படி இருக்குது, வாங்க என் சபை
வேற சபைக்கு போறவங்களை தாழ்மையா சொல்றேன், வேற சபைக்கு போற ஒரு ஆளையும் கூப்பிடாதீங்க. ரட்சிக்கப்படாத உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இயேசுவை சொல்லுங்க, அவங்கள கூப்பிட்டுவாங்க. என் பாஸ்டர் போய் பாரு அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டு வேற சபைக்கு போற எவரையும் கூப்பிடாதீங்க. அவங்க யாரும் நமக்கு வேண்டாம். எல்லாரும் நம்ம உழைக்க வேண்டியது, ஊழியம் செய்ய வேண்டியது, இந்த பந்தியில சேர்க்க வேண்டியது இன்னும் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார். கை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதிர்கால நம்பிக்கை, எதிர்கால முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 11வது அதிகாரம் 26வது வசனம். 26, இந்த நீங்கள் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும், நல்லா கவனிங்க, கர்த்தர் வருமளவும், ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை சொல்லுவது இந்த பானம். இந்த பாட்டு என்ன சொல்லுது? நிறைவு சொல்லுங்க, நிறைவு. இரண்டாவது என்ன? ஐக்கியம், ஆண்டவரோடு மற்றவரோடு ஐக்கியம். மூணாவது என்ன? கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வருகிறார். சொல்லுங்க, கர்த்தர் வருகிறார். ஆண்டவர் வரப்போறார். அந்த பந்தி சொல்ற விஷயம் வேற ஒன்றும் இல்லை. இந்த பந்தி, இந்த ஆண்டவர் வந்த பிறகு நம்ம எல்லாம் கூட்டு போவார்னு சொல்றோமே, அங்க போய் இந்த பந்தி இருக்குது. ஆண்டவர் இந்த பந்தியில் இருப்ப ஆண்டவர் பிரியப்படுறார். இந்த பந்தியை முதல் நூற்றாண்டில் ஏற்படுத்தினவர் தொடர்ந்து இந்த பந்தியை நமக்கு நியமித்து வைத்திருக்கிறது. பந்தியினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்காம இந்த பந்தியை எடுக்காதீங்க. இந்த பந்தியினுடைய முக்கியத்துவத்தை வேகமா மற்ற நாள்ல சொல்லி சொல்லி நடத்துறோம். ஆனா இந்த நாள்ல அன்பாய் சொல்லுகிறேன், இந்த பந்தி மிக ஆசீர்வாதமான பந்தி. அப்படின்னு சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். அப்படின்னு சொல்லுங்க, நினைவு கூறுதல், ஐக்கியம் கொள்ளுதல். சொல்லுங்களேன் சத்தமா, நினைவு கூறுதல். எதை நினைவு கூறுறோம்? அவருடைய சரீரத்துக்கு அடையாளமான ஆத்மா, அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமான ரசம், ஆமே, அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம், அதை நினைவு கூறுறோம். இரண்டாவது எதை நினைவு கூறுறோம்? ஐக்கியத்தை நினைவு கூறுறோம். நான் ஆண்டவரோட சரியா இருக்கிறேன். ஆண்டவர் என்னை பார்த்து என்ன செய்யல, அவர் கோபப்படல, நான் ஒரு பிரியமான பிள்ளையா இருக்கிறேன். அதுல இருக்கிற இன்னொரு விஷயம், மற்ற விசுவாசிகளோட நான் ஐக்கியமா இருக்கிறேன். யார்த்தையும் சண்டை போடல, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதை உறுதிப்படுத்தணும். மூணாவது, அவர் வருகிறார். கர்த்தர் வருகிறார். எல்லாரும் கை வைத்து கூட சேர்த்து சொல்லுங்க, நல்லா கை வைத்து சொல்லுங்க. நினைவு கூறுவது, ஐக்கியம் கொள்வது, வருகையை நினைவு கூறுவது. கையை சேர்த்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு முறை கை தட்டி பார்க்கலாம். கை தட்டி பார்க்கலாம். கைகளை தட்டி பயன் கொடுப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. 24, 25 வசனங்களிலே ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னது? என்னுடைய சரீரம், என்னுடைய ரத்தம். அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. மை பாடி, மை பிளட். இது என்னுடைய சரீரம். எது? இந்த அப்பம் இருக்குது, அது எது? அது அவருடைய சரீரம். ரத்தம் இருக்குது, அது அவருடைய ரத்தம். ஆமென். ரோமன் கத்தோலிக்க சபைகள் எல்லாம் இது என்னுடைய ரத்தம், இது என்னுடைய சரீரம்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்றோம்? நான் சொல்றது உங்களுக்கு கவனிச்சிருக்கிறீங்களா? அவருடைய சரீரத்துக்கு அடையாளம், அவருடைய ரத்தத்துக்கு அடையாளம். கை வைத்து சொல்லுங்களேன், அடையாளம். சொல்லுங்க எல்லாரும், அடையாளம். அது ரத்தம் அல்ல, சரீரம் அல்ல. இந்த சரீரத்துக்குரிய அடையாளம் அப்பம், அவருடைய ரத்தத்துக்குரிய அடையாளம் ரசம். ஆமே, சொல்லுங்களேன், ஆமே. 27 வசனத்துல வந்தீங்கன்னா 11வது அதிகாரம் 27 இப்படி புசித்து எல்லா வசனத்தை கவனிக்கிறீங்களா? இந்த அப்பத்துல ரசத்துல பங்கு பெறும் போது அபாத்திரமா, தமிழ்ல அபாத்திரமா, ஆங்கிலத்துல அன்பதிலி, தகுதி இல்லாம இந்த அப்பத்துல பங்கு பெறக்கூடாது. ஏதோ முதல்ல வந்து நான் பெரிய சர்ச்சில் இருந்திருக்கிறேன், கம்யூனியன் நடத்துவோம், முடிச்சுட்டு எல்லாம் போன பிறகு 2 பேர் 4 பேர் ஓடிடுவாங்க. மூச்சு அடிச்சுட்டு வேத்து வருவாங்க. ஐயா, அந்த பந்தியை கொடுக்கல, என்ன பண்றது? வராது. தகுதி இல்லாம இந்த பந்தியை பங்கு பெறுவது ஆசீர்வாதம் இல்லை. வாரம் ஆண்டவரோட நடக்கும், பைபிள் வாசி, ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும். அதுதான் தகுதி. இந்த தகுதி எனக்கு இருக்குதா? சொல்லுங்க, தகுதி சொல்றோம். கை வைக்கிறோம். என்ன அர்த்தம்? பிரியமா பண்றீங்க, அர்த்தம் தகுதி. ஆமென். புசிப்பது, குடிப்பது, அதுல ஒரு தகுதி வேணும். அப்படி இல்லைன்னா, அந்த வசனம் பார்க்கிறப்ப அழகா இருக்குது. அப்படி இல்லைன்னா எந்த 28ல இருந்து 32 வரைக்கும் சேர்த்து வாசிச்சிடலாம்.
எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். எல்லாரும் சொல்லுங்க, தன்னைத்தானே சோதித்தறிந்து. நல்லா சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, தன்னைத்தானே சோதித்து அறியணும். சும்மா வந்துடக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசிட்டு தப்பா பண்ணிவிட்டு தம் அடிச்சுட்டு சினிமா பார்த்துட்டு வெத்தலை பார்க்க போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு வந்து கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறக்கூடாது. தன்னைத்தானே சோதித்து அறிந்து. ஆமென் சொல்லுங்களேன். 29 சேர்த்து வாசிக்கலாம். எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். என்னவா? ஆக்கினை தீர்ப்பு. தகுதி இல்லாம இந்த பந்தியில பங்கு பெற்றா ஆக்கினை தீர்ப்பு. இது நிமித்தங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படும். அவசியத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? கர்த்தருடைய பந்தியின் அவசியத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? மொபைல் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. மொபைல் மூஞ்சில் ஒரு அடி அடிங்க. இயேசுவின் கர்த்தருடைய பந்தி ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கணுமா? நல்லா கை வைத்து ஆடுறோம். கை வைத்து நீங்கள் வீட்டில் போய் இந்த பகுதியெல்லாம் வாசிப்பார். இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். பொண்ணு குறைந்த 12 அதிகாரத்துக்குவாங்க. வேகமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முடிக்கணும். 12வது அதிகாரம். நம்ம 12 எத்தனை வருஷம் வாசிச்சோம்? 27வது வருஷம். 27வது வருஷத்துக்கு முதல்ல சொல்லுங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, கிறிஸ்துவின். நல்ல கை வைத்து சொல்லுங்க, நாங்கள். மறுபடியும் சொல்லுங்க, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரம் தனித்தனியே அவயவங்கள். சொல்லுங்க, அவயவம். ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் இந்த 12 வருஷத்துக்கு வாங்க. 12 சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. உங்க உடம்பை பாருங்க, உங்க சரீரத்தை பாருங்க. இதுக்கு பேர் என்ன? சரீரம், பாடி. என்னது இது? பாடி. மூச்சு போச்சுன்னா கொண்டு வந்து வீட்டில் வச்சிருவாங்க. 2 நாள் தப்பா அமைதி போனா 3வது நாள் நாத்தடிக்கன்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? இது சரீரம். இந்த சரீரத்தில் அவயவம். சொல்லுங்க எல்லாரும், அவயவம். எதுக்கு அவயவம்? கண்ணு, மூக்கு, வாய், காது, கை, உடம்பு, காது எல்லாம் என்னது? அவயவம். சொல்லுங்களேன், அவயவம். இது ஒரு சரீரம் தான். ஆனா இதுல எத்தனை இருக்குது? பல அவயவங்கள். ஆமாவா இல்லையா? இது ஒரு சரீரம், ஆனா அவயவம் பல அவயவம் இருக்குது. சொல்லுங்க, பல அவயவம். சொல்லுங்க எல்லாரும், அவயவம். நல்லா சொல்லுங்களேன், அவயவம். அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து 13வது வசனத்தை பாருங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். யாராயிருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்காரா இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் உங்களையும் என்னையும் அவனையும் எல்லாரையும் ஆண்டவர் ஒரே சரீரத்துக்குள்ளே ஞான ஸ்நானத்தினாலே கர்த்தர் இணைத்திருக்கிறார். ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. நானும் நீங்களும் எங்கெங்கோ வாழ்ந்தோம், எப்படியோ இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, ரட்சிக்கப்பட்ட போது, நம்முடைய வாழ்க்கை மாறின போது, எந்த நாட்டில் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே பேர் தான், கிறிஸ்துவின் சரீரம். சொல்லுங்க, கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவுக்குள்ளே அமெரிக்காக்காரனையும் சரி, இங்கிலாந்துக்காரனையும் சரி, பிரெஞ்சுக்காரனையும் சரி, கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமா நம்மளை இணைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, ஒரே சரீரம். ஒரு நாட்டுக்காரலாம் ஒரே சரீரம், இன்னொரு நாட்டுக்காரலாம் இன்னொரு சரீரம். இல்ல இல்ல இல்ல. கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பினவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையில் மாறுதல் உள்ளவர்கள் யார்? அவங்க எல்லாரும் ஒரே சரீரம். சொல்லுங்க எல்லாரும், ஒரே சரீரம். நல்லா தான் சொல்லுங்க, ஒரே சரீரம். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 18வது வசனத்தை பாருங்க. 18வது வசனம்.
12:18 தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். சொல்லுங்க, சரீரத்திலே வைத்தார். எதை? அவயவங்கள் ஒவ்வொன்றையும். சொல்லுங்க, கண்ணு எங்க இருக்கணுமோ கண்ணு அங்கதான் இருக்கணும். மூக்கு கண்ணு யோசிப்பாரு, அல்லது மூக்கு இப்படி இருக்கும்போது இப்படி இருந்தா இப்படி யோசிப்பாரு. மூக்கு தூசி பண்ணாம இப்படி இருக்கிறா, கொஞ்சம் மூக்கு மேல நட்டு இருந்தா யோசிப்பாருங்க, உள்ள தூசியெல்லாம் உள்ள போகும். ரொம்ப அழகா ஆண்டவர் படைச்சிருக்காரு. நல்லா தொட்டு சொல்லுங்க, நல்லா அழகா என்ன படைச்சிருக்காரு. தொட்டு சொல்லுங்க, எங்கெங்க எதேதோ வைக்கணுமோ அங்கங்க அதை கட்டு வச்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வாய் இங்க வந்து தான் இருக்கும். இந்த வாய் இங்க வந்து எப்படி இருக்கும்? தலைவர் தலைமையில் இருந்தா எப்படி இருக்கும்? இந்த கை இருக்கிற கால் இருந்து, கால் இருக்கிற கை இருந்தா எப்படி இருக்கும்? யோசிக்கிறீங்களா? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். அது மாதிரிதான் இந்த சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவமா உங்களையும் என்னையும் எங்க இருக்கிறோமோ அங்கதான் வச்சிருக்கிறாரு. நல்லா சொல்லுங்க, அமைச்சு சொல்லுங்க, நான் எங்க இருக்கிறோமோ. சில பேர் கண்ணா இருப்பாங்க, தோத்திரம். சில பேர் காலா இருப்பாங்க, சில பேர் நகவா இருப்பாங்க. நகை என்னது? நகை என்னது? வெட்டி போடுவோம். அப்பப்போ காணா போடுவாங்க, அடையாளம் இருக்காது. அவங்க மட்டும் கண்ணாகிறாங்க, அவங்க மட்டும் வாயாகிறாங்க, என்ன மட்டும் நகமா வச்சிருக்கிறீங்களே. கேட்க கூடாது. ஆண்டவர் எங்க வச்சாலும் அந்த இடத்துல இருந்து தாழ்மையா நடந்து கொள்ளணும். அதுக்கு தான் நம்மளை இந்த சரீரத்துல அவயங்களை உண்டாக்கி இருக்கிறார். அது போல அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே உங்களை என்னையும் சொல்லுங்க, நான் என்னவா இருக்கணும்? சொல்லுங்க, நான் என்னவா இருக்கணுமோ அதுவா தான் என்ன படைச்சிருக்காரு. சொல்லுங்க, என்னவா இருக்கணுமோ அதுவா தான் என்ன ஆண்டவர் படைச்சி வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 28ஆம் வசனத்துல வந்தீங்கன்னா, தேவனானவர் சபையிலே, தேவனானவர் தேவன் தான் அதை செஞ்சிருக்கிறார். நமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தான். சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். தேவன் யார அப்போஸ்தலரா வைக்கணும், யார தீர்க்கதரிசியா வைக்கணும், யாரை கொண்டு அற்புதம் செய்யணும், யாரை கொண்டு வரங்களை பயன்படுத்தணும், யாருக்கு ஊழியத்தை கொடுக்கணும், யாருக்கு ஆளுகையை கொடுக்கணும், யாருக்கு பலவித பாஷைகளை கொடுக்கணும், எல்லாம் ஆண்டவரே திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். ஐயா வேண்டியது நல்ல ஆண்டவருக்கு கை தட்டி சொல்ல கொடுங்க. கைகளை தட்டிட்டா நல்ல ஆண்டவருக்கு வாங்கி கொடுப்போம். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். இது ஒரு முக்கியமான வசனம். 25ஆம் வசனம் 12:25 பாருங்க. சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படி தேவன் கணத்தில் குறை உள்ளவதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். மறுபடியும் உங்க சரீரத்தை பாருங்க, உங்க உடம்பை தொட்டு பாருங்க. பைபிள் சொல்லுது, இந்த சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல். சொல்லுங்க, பிரிவினை. சொல்லுங்களேன், நல்லதான். பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படி தேவன் கணத்தில் குறை உள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ரோட்ல போறோம், ஒரு கல்ல கால் இடிப்பது, ஒரு முள்ளு குத்துது, ரத்தம் வடி, காலை தர கிடைச்சி ஒன்று இல்லை நினைச்சு போடலாம். உடனே மூளைக்கு போய் சேர்ந்து உடனே செய்யணும். உடனே கை விழணும், கை போதா இல்லையா, கண்ணை போய் கண்ணுக்கும், கண்ணோ கையோ கீழே போய் அது கொடுப்பா. முழுனா உள்ள கொடு, ரத்த வடியெல்லாம் அப்படியே எதையோ தேடி அதுக்கு என்ன செய்ய மருந்து போடும். அது மாதிரி தான் சர்ச்சைக்குள்ள ஒரு ஆளுக்கு நோய், ஒரு ஆளுக்கு அடிபட்டு, ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல் கிடக்குறாங்க. அதை கேட்டு கண்டுக்காம இருந்தா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருவது யாருக்கிட்ட வருவா? உங்களுக்கு மட்டும் எல்லாம் வரும். எனக்கு ஆனால் கண்டுக்கல, நான் பட்டு கட்டுறேன் தெரியாதா? இது வேற கேள்வி, வேற கேள்வி. இந்த பாஸ்டர் பாரு, இவ்வளோ நாள் நான் பட்டு கட்டுறேன், இதை பற்றி கேட்டாரா? நீ சொன்னதானே எனக்கு தெரியும். நான் வரப்போ வரையும் 2 ஆளை அனுப்பி விடுவேன். நீங்க சொல்லாமையே நான் இதெல்லாம் எனக்கு தானா தெரியும், எப்படி தெரியும்?
விசாரிக்கணும். நம்மளால முடிஞ்ச உதவியே ஐயோ சொல்லுங்களேன், ஆண்டவரே தேவனுடைய கண்ணில் திறக்கப்பா. அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். அப்படின்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா இருக்கணும். ஆமென். செல்வநாதன் புது 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 இருக்கிற இந்த கொரோனா காலத்தில் அது சில பாதிப்புகள், சில பிரச்சனை, வேலையில் சில பிரச்சனை, குடும்பத்தில் சில பிரச்சனை. ஃபோன் பண்ணி நான் விசாரிக்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு தெரியும், அல்லது அவர் சொன்னதான் தெரியும். ஆனால் எப்படி தம்பி அமைதியாக உட்காரணும், பேசாமல் உட்காரணும், உட்கார கீழே உட்கார, அப்படியே உட்கார், கீழே உட்கார், அங்கேயே உட்கார். இங்கே வேடிக்கை பார்க்குறது, இது வேடிக்கை இடையில, இது வேடிக்கை. பேசாமல் உட்கார், அப்படியே உட்கார், உட்கார உட்கார், பேசாமல் உட்கார், சத்தம் படாது, உட்கார் உட்கார் பேசாமல். அப்போ ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்யணும், அக்கறையாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல வார்த்தை. அதில் 25 தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அப்படின்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த குழந்தை நெய்யில் இந்த நகத்தில் பாலிஷ் போட்டுருக்குது. பாலிஷ் கொஞ்சம் தனியா விட மாட்டேன். இப்போ அந்த நகத்தை நெய்யில் பாலிஷ் போட்டு அழகாக வைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய சரீரத்தில் காலையும் கையும் பாலிஷ் போடுறோம். பாலிஷ் போடுறது தப்பா? இல்லை இல்லை. நீங்கள் ஏதோ வைக்கிறீங்களா? என்னது இந்த கரை வரும், அது என்னது? ஐயோ, மருதாணி மருதாணி இதெல்லாம் தப்பா? இல்லை. ஆனால் உங்களை மட்டும் மேன்மையாக வைக்க பார்க்குறீங்க. அத்தாதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடாது என்பது தான் நம்ம கவனிக்கிறது. சரீரத்தை எப்படி நம்ம கவனிக்கிறோமோ அது போல சபைக்குள்ளே வருகிற, பக்கத்து வீட்டில் இருக்கிற, அடுத்த தெருவில் இருக்கிற, இன்னொரு ஊரில் இருக்கிற, இந்த சபைக்கு வருகிற, வேற சபைக்கு போகிற யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டாங்கன்னா அவளை விசாரிக்கணும், அக்கறைப்படணும். இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் கர்த்தர் அமைத்திருக்கிறார். கைவேத்தி ஆமென் சொல்லுங்க. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசையர் 3வது அதிகாரம் 15வது வசனம். கொலோசையர் 3வது அதிகாரம் 15வது வசனம். கொலோசையர் 3வது அதிகாரம் 15வது வசனம். சிஸ்டர் 3. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளப்படுவது. இதற்கென்று அந்த வார்த்தையை பாருங்க. இதற்கு எல்லாரும் என்ன பாருங்க, அவனை பார்க்காதீங்க. நீங்க அவனை பார்க்க, அவன் காட்சி பொருளாக இருக்கிறான், ஒழுங்கா இருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் பொல்லாதா. கொஞ்சம் எல்லாம் கவனி, வசனத்தை கவனிங்க. இதற்கென்றே ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாம் கவனிங்க. ஒரே சரீரம். எல்லாரும் சொல்லுங்க, ஒரே. நம்மெல்லாம் அப்பா குடும்பத்தில் தானே இருக்கிறோம். சொல்லுங்களேன், அப்பா குடும்பத்தில் தானே இருக்கிறோம். நம்ம பெரிய இடத்துல பிறந்ததுனால நம்ம பெரிய ஆளுங்க இல்லை, சின்ன இடத்துல பிறந்ததுனால நம்ம தாழ்மையானவங்களும் இல்லை. சொல்லுங்க, ஒரே சரீரம். ஒரே சரீரமா அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரே சரீரமா அழைக்கப்பட்ட நம்ம தேவ சமாதானம் நம்ம இருதயத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, தேவ சமாதானம். நல்ல நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, தேவ சமாதானம். நல்ல நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, தேவ சமாதானம். சொல்லுங்க, சமாதானம். ஒரு பிரச்சனை வந்தா உடனே தவிங்க, உடனே அழுவோனா பாவம் சமாதானம் எதுவும் எனர்ஜியா இருக்கு. உடனே பார்க்குறீங்க, உடனே வாய்ப்பு மாதத்திலே இருக்கிறோம். ஆனால் மூக்கில் ஒரு வந்துச்சுன்னா உடனே ஐயோ, உடனே அழுவோம். தேவ சமாதானத்தை உங்க உள்ளத்துல வச்சிருக்கிறாரு. அவர் நம்முடைய சமாதானத்தை வச்சிருக்கும் போது உங்களுக்கு எங்க இருந்து வருது பயம்? சொல்லுங்க, தேவ சமாதானம். நல்லா சொல்லுங்க, தேவ சமாதானம். சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதா. யோவான் 14:27 குறிச்சிங்க. யோவான் 14:27. 1 கொரிந்தியர் 7:15 சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யாருடைய சண்டை போடக்கூடாது. சொல்லுங்க, சமாதானமாய் இருக்கும்படி. சத்தமா சொல்லுங்களேன், சமாதானமாய் இருக்கும். சமாதான கட்டினா ஒருவரை ஒருவர் தாங்கி. எபேசியர் 4:3 குறிச்சிங்க. எபேசியர் 4:3. பிலிப்பியர் 4:6-7. பிலிப்பியர் 4:6-7. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாது, எல்லாவற்றையும் குறித்து உள்ள விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. அல்ல பக்கத்தில் ஒருத்தர் முகத்தை பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் ஒருத்தர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, சமாதானம். சமாதானம். உயிர்த்தெழுந்த இயேசு சீசர்களை பார்த்து 2 முறையும் சொன்னார், உங்களுக்கு சமாதானம்
ஐயா அம்மா ஏசப்பாவை ஏற்றுக்கிற பிறகு இந்த சமாதானம் உள்ளத்துல இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாமும் நீங்களும் அவருடைய கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே இருக்கிறோம். அவர் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு எனக்கும் உரியது. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போறோம், ஒரு நாள் படுக்கை போறோம், ஒரு 2 வாரம் தனியா போனா போவோம். மூச்சு போச்சுன்னா எங்க இருந்து வருது பயம்? பொல்லாத பயம். தொத்திக்கும். எங்க இருந்து தொத்திக்க போகுது? தொத்துறதா என்ன பண்ண போறோம்? ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் சாக போறாங்க. நீங்க செத்ததா என்ன தப்பா எடுக்காதீங்க. இப்படிதான் பேசி இப்படிதான் சத்தியத்தை வளர்ந்து வருது. பயம் சமாதானம் வந்துருக்கும் போது எங்க இருந்து இந்த பயம் வருது? ஒரு ஆக்சிடென்ட் ஆனா உனக்கு நடந்துட்டா அப்படியே பயம். இந்த வார்த்தை என்கிட்ட பேசுறது நான் அம்மா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த பக்கத்தில் சொல்லு சமாதானம். சொல்லுங்களே சமாதானம். நல்லா சொல்லுங்களே சமாதானம். என்ன சமாதானம்? தேவ சமாதானம். சொல்லுங்க தேவனுடைய சமாதானம். சொல்லுங்க சரீரத்துக்குள்ளே அவருடைய சரீரத்துக்குள்ளே ஒரே சரீரமாக இருக்கிற நானும் நீங்களும் அவருடைய தேவ சமாதானத்தை அவருடைய சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். சொல்லுங்களே சமாதானம். வலது பொருளாக ஆறு வசனத்தை சொல்லுங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் சீக்கிரம் போகணும்னு சொல்றீங்க. நான் கொஞ்சம் லேட் பண்ணாலும் டைம் பார்க்குறீங்க. சீக்கிரம் வர்றதுக்கு பாருங்க. நாளைக்கெல்லாம் எப்படியாவது உள்ள இருக்கிறதுக்கு பாருங்க. ஏன்னா நம்ம கிடைக்கிறது நேரம் 1.5 அல்லது 1.25 மணி நேரம். அதற்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் குழந்தை போட முடியாதவங்க நீங்கள் அப்படியே கண்ணில் மூடி இருக்கிற இடத்துல கை உயர்த்தி இந்த ஒரு வார்த்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரம் தனித்தனியே அவயம். சொல்லுங்க அவயம். சொல்லுங்க அவயம். சொல்லுங்க தனித்தனியே அவயம். எல்லாம் தனித்தனியாக அவயவமாக இருக்கிறோம். ஆனால் ஒரே சரீரத்துக்குள்ளே சொன்னதை புரிஞ்சுங்க. எல்லாருமே கை வைத்து ஜோம் பண்ணலாம். கை வைத்து ஜோம் பண்ணுங்க. நான் சொல்லுங்க ஒரே நகரத்தா தேவனுடைய வீட்டா மாளிகை பரிசுத்த ஆலயம் தேவனுடைய வாசல். ஆமென். ரெண்டாவது சொன்னேன் கர்த்தருடைய பந்தி. இது கர்த்தருடைய பாத்திரம், ஆசீர்வாதத்தின் பாத்திரம். பேய்களுடைய பாத்திரத்தில் உங்களுக்கு எனக்கு பங்கு இருக்கக்கூடாது. குடிக்கிற காரியம் இருக்கக்கூடாது. பேயின் பாத்திரம் அல்லது படைச்ச பொருளை சாப்பிட்றது இல்லை. பேயின் பாத்திரம். பேயின் பாத்திரத்துக்கும் இந்த கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கு பெறக்கூடாது. கூடுமான வரைக்கும் விலகி இருக்கணும். கர்த்தருடைய பாத்திரம் இது கர்த்தருடைய பாத்திரம். இது நினைவு கூறும்படி ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஐக்கியம் கொள்ளும்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவருடைய வருகை எதிர்பார்க்கும்படி இந்த பந்தியை நமக்கு வைத்திருக்கிறார். இது அவருடைய சரீர, அவருடைய ரத்த. இதை சாப்பிடணும், இதை குடிக்கணும். அபாத்திரமா இருக்கக்கூடாது. தகுதி இல்லாம இதை பங்கு பெறக்கூடாது. தகுதியோட பங்கு பெறணும். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதுனால எல்லாரையும் ஒரே சரீரமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஆமென். சரீரத்தில் என்ன இருக்கக்கூடாது? ஒன்றுக்கொன்று கவலையாக இருக்கும்படி சரீரத்தில் பிரிவினை இருக்கக்கூடாது. ஒன்றுக்கொன்று கவலையாக இருக்கும்படி சரீரத்தை ஆண்டவர் அமைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல கைகளை சேர்த்து ஆண்டவர் தோத்திரம். கடைசியா இந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் ஆண்டவர் தேவ சமாதானத்தை வைக்கிறார். உங்களுக்கு சமாதானம் இல்லையோ, உங்களுக்கு பயம் இருக்குதோ, நல்ல கை வைத்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆலயத்தில் ஆண்டவர் சமாதானத்தை வச்சிருக்கிறார். தைரியமா எதையும் தைரியமா பேஸ் பண்ணுங்க. தைரியமா இருந்தா இருப்போம், இல்லைன்னா ஆண்டவத்தை உட்காந்துருப்போம். என்னத்தை போட்டு என்னத்தை கொண்டு வரணும்? நம்ம கையில இருக்கிற நம்ம மூச்சு எப்பனாலும் போகும். தைரியமா இருக்கு, சமாதானமா இருக்கு.